கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன தாங்காதான்? பூமி தாங்காது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பூமி நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பூமி தாங்கவில்லை, எல்லாம் நடுங்கி போனது. அவர் மரிக்கும் போது மாத்திரமல்ல, அவர் பிறக்கும் போது கூட பிசாசு நடுங்கி போனா. மோசேக்கு என்ன பண்ணாங்க? ஒரு அவசர பிளான். இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு அவசரமான பிளான். பிசாசு அவசரமா சில பிளான போடுறான். ஆனா அவனால முடிந்ததா? முடியாது. அதே தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். அவசரமா பிசாசு எத்தனை பிளான் வேணா போட்டுக்கிட்டோம். Jesus, so beautiful name. What a beautiful name it is. நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த பாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே. அந்த அந்த சூழ்நிலையில, நீ இருக்கிற சூழ்நிலையில, நீ இருக்கிற வீட்டுல, பாடுகள் மத்தியில இயேசுவே என்று அழைத்து பாரு. நான் சொல்றேன், சகாயம் வரும், சகாயம் வரும், சகாயம் நிச்சயமாகவே வரும். ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கொடுங்கன்னு சொல்லலாம். ஆமென். வாசிக்கலாமா? யாத்ராகமம் 2:15. எக்ஸோடஸ் 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கும் மோசே ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். மோசேயும் சின்ன வயசுல என்ன பண்ணாங்க? கொல்ல பார்த்தாங்க. மோசேக்கும் என்ன இருந்தது? சிறு வயதிலேயே சில அழைப்புகள். நான் சொல்றேன் உங்களுக்கு, இயேசுவுக்கும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஏரோது என்ன பண்ணா? அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பிறக்கும் போதே, பிறக்கிறதுக்கு முன்பாகவே சில பேருக்கு என்ன இருக்குது? நான் சொல்றேன், அழைப்பு எவ்வளவு பலமா இருக்கிறதோ, அழைப்பு எவ்வளவு வல்லமையா இருக்கிறதோ, அவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். எப்படி பிசாசு எதிர்த்தான் என்று சொன்னால், வரவே கூடாது என்று எதிர்த்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே எவ்வளவு பிசாசு எதிர்க்கிறானோ அவ்வளவு வல்லமாய் கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்துல, மோசே எதிர்க்கப்பட்டது. மோசஸ், his birth was opposed from infancy. Jesus' birth was opposed from infancy. எதிர்த்தவர்கள் பார்வோன். யார் எதிர்க்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். மோசேயை எதிர்த்தது யாரு? Who stood against? Who opposed Moses? Pharaoh, king. நான் இதுக்கெல்லாம் ஒரு காரியத்தை தேவன் நம்மளோடு இன்னைக்கு இடைப்பட்டு சொல்லுவார். Who opposed Jesus? Herod. அவன் யாரு? கிங், ரூலர். பாத்தீங்களா வித்தியாசம்? யார் எதிர்த்தார்கள்? யார் எதிர்த்தார்கள்? அழைப்பு இருக்கிறவர்களை பெரிய ராட்சக்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் எதிர்ப்பை தாண்டி கர்த்தருடைய காரியங்கள் நிறைவேறும். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, எத்தனை ஒரு ராஜ்யத்துல எத்தனை பிள்ளைகள் பிறப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் விட்டுட்டு, எங்க இருந்து வருதப்பா இப்படிப்பட்ட ஒரு சீடு? எங்க இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்? எப்படி உணர்ந்து கொண்டான்? எப்படி இந்த பார்வோனுக்கு, பார்வோன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சென்சஸ். எல்லா தேசத்திலும் ஒரு சென்சஸ் பண்ணுது. என்ன பண்ணோம்? எல்லா ஆண் பிள்ளைகளை. அதே போலதான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எதுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு சீக்ரெட். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே என்ன இருக்குது? அழைப்பு இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழைப்பு பெற்றவங்க வித்தியாசமானவங்க. பிறக்கிறதுக்கு சிலருக்கு பிறந்த பிறகு சில காரியங்கள், சில தீர்மானங்கள் எடுத்து அவர்கள் ஆண்டோட அழைப்புக்குள்ள வர்றாங்க. ஆனா சிலர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அடையாளம் செய்யப்பட்டு முத்திரை குத்தப்பட்டு, அதனால தான் நம்மளை பல காரியங்கள் இழுக்க பார்த்தது. பலர் நம்மளை இழுக்க பார்த்தாங்க, பலர் நம்மளை தட்ட பார்த்தாங்க, பலர் நம்மளை குட்ட பார்த்தாங்க. ஆனாலும் அழைப்பு இருப்பதனாலே நிலைத்திருக்கிறேன். ஓ, அழைப்பு இருந்தா எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரேஸ்?
மோசேக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இயேசு ஆண்டவர் பிறக்கும் போது மனுஷனாக 100% மேன் 100% காடாக தான் பிறந்தார். பிறக்கும் போது குழந்தையாக தான் பிறந்தார். தெய்வம் குழந்தையாக பிறந்தார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிறந்தான். ஆனால் அப்பொழுதிலிருந்து என்ன தொடங்கி விட்டதா? சேலஞ்ச். யோசிச்சு பாத்தீங்களா? எப்பத்துல இருந்து தொடங்கினது? எப்பத்துல இருந்து? infancy. Today I am telling you, dear child of God, அதுக்கு தான் நான் சொல்றேன், நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிட கூடாது, அஃபெண்ட் ஆயிட வேண்டாம். நிறைய காரியங்களை, ஏன்னா அழைப்பை இழந்து போகும். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக் கொள்கிற காரியம் தான் இங்க பிரசங்கமா இன்னைக்கு நான் சொல்றேன். நான் எல்லாமே அப்படி சொல்றது இல்லை, ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். சம்டைம்ஸ் சில இழப்புகள் வந்திருக்கிறது, சில காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாமே அழைப்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாமே அழைப்புக்குள்ளே அடங்கி இருக்குது. Everything is included. It's inclusive of your calling. Even the challenges, even the battles, even some things that your weakness, everything அந்த எதுக்குள்ள அடங்கி இருக்குது? It's all inclusive of my calling. நீங்க நினைக்கிறீங்களா, சின்ன வயசுலயே I never even remember seeing my mother when everybody else had their mothers caring for them. I have not even seen. சில பேருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க, யாருன்னா முகம் தெரியும். and I don't even know. பட் காலங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுவும் உன்னுடைய காலிங்க்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் மாத்திருக்கிறேன். மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்தார் என்று சொன்னால், இயேசுவானவர் பிறக்கும் போது, ஏன்னா சில நேரங்களில் அழைப்பு பூமி தாங்காது. அவங்களுடைய அழைப்பு சொல்லுங்களேன், கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன தாங்காதான்? பூமி தாங்காது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பூமி நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பூமி தாங்கவில்லை, எல்லாம் நடுங்கி போனது. அவர் மரிக்கும் போது மாத்திரமல்ல, அவர் பிறக்கும் போது கூட பிசாசு நடுங்கி போனான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன ஆயிட்டான்? நடுங்கி போனான். அதனால என்ன பண்ண? அவசரமா பண்ண பிளான். சில பேர் என்னது அவசர பிளான். மோசேக்கு என்ன பண்ணாங்க? ஒரு அவசர பிளான். இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு அவசரமான பிளான். பிசாசு அவசரமா சில பிளான போடுறான். ஆனால் அவனால முடிந்ததா? முடியாது. அதே தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். அவசரமா பிசாசு எத்தனை பிளான் வேணாம் போட்டுக்கிட்டோம். நீங்க பாருங்களேன், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த காரியம். அவனையும் யார் எதிர்த்தான்? ஒரு ராஜா, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவன். அவனுக்கு எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவனை பைத்தியமாக்கிறது எது? அவனை பைத்தியமாக்கிட்டு பார்வோனை பைத்தியமாக்கியது எது? மோசேக்குள்ள இருந்த அழைப்பு, மோசேயோட பிறப்பு. ஏரோதை பைத்தியமாக்கியது எது? இயேசுவானவருக்குள்ளே இருந்த அபிஷேகம். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால பைத்தியமாகி போகணும். ஐயோ ஆமா, அப்படிதான் ஆகுறான். அதனாலதான் சில நேரங்களில் நம்மள என்ன பண்றான், இப்படியும் அப்படியுமா. அதனால நீயும் நானும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பொழுதும் தீமையினாலே நம்மளை சோதிப்பவர் அல்ல. நீ ஸ்டாண்ட் பண்ணி பாரு, நீ நின்று பாரு. எனக்கு அதுக்கு தான் இந்த ஜோக்கேபாத் ரொம்ப இஷ்டம். அதுக்குனால இந்த மரியாள் ரொம்ப இஷ்டம். ஏன் சொல்லுங்க? இவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்தார்கள். எவ்வளோ பெரிய எதிர்ப்புங்க. இட்ஸ் நாட் a small opposition. It was not something they could brush it aside. It was not something that they could take it lightly. It was the most serious thing. They were opposing somebody, the highest of authority. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், maybe you are facing something, a situation like that. இவ்வளோ பெரியோர்களோட நான் எப்படி எதிர்ப்பது? இவ்வளோ பலசாலிகளோடு நான் எதிர்ப்பது எப்படி? இவங்க கிட்டேருந்து இவங்கெல்லாம் வந்தா நான் எப்படியும் சமாளிச்சிடுவேன். ஆனா அங்கேருந்து வந்தா நான் எப்படி சமாளிப்பேன்? அங்கேருந்து வந்தா நான் எப்படி சகிப்பேன்? அங்கேருந்து வந்தா நான் எப்படி எதிர்ப்பேன்? நான் சொல்லட்டுமா, எங்கேருந்து வந்தாலும் அதற்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு மேலான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரங்களை விட அந்த அதிகாரங்களையே ஆட்டி படைக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. நமக்கு வருகிற சேலஞ்சஸ் எல்லாம் நாம எப்படி பார்க்கணும் தெரியுமா? பார்வோனாய்
ஏரோதாய் வருகிற காரியங்களை ஆச்சரியமா இருக்கிறது. இது வேற ஒரு காஸ்பலா சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ப்ராஃபிட்டுக்கெல்லாம் வைத்திருக்கிறார் நமக்கு. பார்வோனாய் வருகிறதையும் ஏரோதாய் வருகிறதையும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்பிரிட் தான். அது பழைய ஸ்பிரிட். நான் சொல்றேன் இல்லையா, பிசாசுக்கு ஒரே விதமா தான் செய்வான். பிசாசுக்கு அவ்வளவு ஞானம் உள்ளவன் கிடையாது. he is not a very intelligent being. no, he is not an intelligent being. எப்போ விழுந்தானோ அப்போ அவனுக்கு என்னக்குள்ள இருந்தது, என்ன ஆயிற்று, அவனுக்குள்ள அது எடுக்கப்பட்டது. he is not an intelligent being. ஆனா அவன் தந்திரம் உள்ளவன். தந்திரத்துக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? ಜ್ಞಾನಕ್ಕೂ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮತ್ತೆ ತಂತ್ರ ಏನು ಹೇಳ್ತೀರಾ? ತಂತ್ರವಾಗಿರೋದಕ್ಕೂ ಏನಿದೆ, ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. அப்போ இவன் என்ன 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 இருக்கிறான், பிசாசு எப்படிப்பட்டவன், தந்திரமானவன். புரியுதாங்க? நாம தேவனுடைய பிள்ளைகள் தந்திரமானவர்கள் அல்ல, ஆனா புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். ஆமென். தந்திரம் எப்படி வருதோ அது பிசாசுடைய ஒரு ஆவி. பார்வோனுக்குள்ள இருந்த ஆவி தந்திரமா என்ன பண்ணா, எங்கேயோ போறவங்களை ஏறோது என்ன பண்ணா, ப்ளீஸ் கம், உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே அவங்களை என்ன பண்ணா, எங்க அந்த ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லி தந்திரமாய்தான். நிறைய நேரங்கள்ல பிசாசு நிறைய பேரை வீழ்த்துறது எப்படி தெரியுமா, தந்திரமா. அவன் என்ன பண்ண மாட்டான், எதிரில் வந்து நேரா வந்து செய்ய மாட்டான், பின்னாடி மறைந்திருந்து தந்திரமாய் செயல்படுவான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லலாமா, ஆண்டவரே பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா தந்திரங்களை விட உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இட் வில் நாட், நோ பிளான்ஸ் ஆஃப் காட் will be thwarted. அது யாருமே என்ன பண்ண முடியாது, தாமதமாகலாம், ஆனா என்ன ஆகாது, தடை ஆகாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தாமதம் கூட ஆகலைங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிறந்த பொழுது அவரும் என்ன பண்ணாங்க, வகை தேடினார்கள். எங்க பிறந்த அந்த ஆண்டவர் பிறந்த அந்த காலங்களில் கூட நிறைய பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, நிறைய பிள்ளைகளை சூறையாடினார்கள். ஆனா கர்த்தர் பாதுகாத்ததை பாதுகாப்பார். சிறு வயதிலிருந்தே இவர்கள் பாதுகாப்பை ருசித்தவர்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவரை அறியாத பொழுது கூட சிறு வயதிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் ருசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க, அவருடைய பாதுகாப்பை நான் ருசித்திருக்கிறேன்? உனக்கு தெரிய வேண்டாம், உனக்கு எல்லாம் கர்த்தர் காட்ட வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தர். சிறு வயது முதற்கொண்டே வந்த ஆபத்துக்கள், எனக்கு தெரிந்து வந்த ஆபத்துக்கள், தெரியாமல் வந்த ஆபத்துக்கள், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, ஏன் கேட்டார் என்றால் அவர்களுக்குள்ளே இருந்த காலிங், அவர்களுக்கு என்று ஒரு திட்டம், ஒரு பர்பஸ். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், இன்னைக்கு சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். me and my family, my household have a purpose, have a plan from the Lord. ನನಗೇನಿದೆ, ದೇವರಿಂದ ಒಂದು ಯೋಜನೆ ಇದೆ. ಈ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಹಿಂಗಾಯ್ತಲ್ಲ ಹಂಗಾಯ್ತಲ್ಲ, ಆದರೂ ಒಂದು ಯೋಜನೆ, ದೇವರು ನಿಶ್ಚಯವಾದ ಒಂದು ಯೋಜನೆ ಇದೆ. ಆಮೆನ್. இப்போ பாருங்க, ரெண்டு பேருக்கும் என்ன இருந்தது, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தினின்று தப்பியோடி. பாத்தீங்களா, நீங்க 122 எக்ஸோடஸ்ல பாத்தீங்கன்னா இத பார்க்கலாம். நீங்க அதே மாதிரி மேத்யூ 2:16 பாருங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திர என்ன பண்ணானா, ஏரோது என்ன ஆயிட்டான், வஞ்சிக்கப்பட்டதை கண்டு என்ன ஆயிட்டான், ஏமாற்றப்பட்டு போயிட்டான். பார்வோனை போல பார்வோனுக்கு கீழே மோசே ஆண்டவர் வளர்த்துட்டாரு. இவனுக்கு என்ன பண்ணிட்டாரு, யாரு ராஜான்னு தெரியாதனால இவன் என்ன ஆயிட்டானா. நான் சொல்றேன், இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன் சொல்றேன், பார்வோன்கள் வஞ்சிக்கப்படுகிற சீசன். ஆமென். நீயும் நானும் வஞ்சிக்கப்படுகிறோம் சொல்லக்கூடாது. பார்வோன்கள் வஞ்சிக்கப்படுகிற சீசன், ஏரோத்கள் வஞ்சிக்கப்படுகிற சீசன், அதுதான் இயேசு நம்ம வாழ்க்கையில வருகிற சீசன். ஆமென். இந்த சீசனை நீங்க பெற்றுக்கோங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ அம் டெல்லிங் யூ, பார்வோன்கள் வஞ்சிக்கப்படணும், நீயும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது. யார் வஞ்சிக்கப்பட்டதா, ஏரோத் வஞ்சிக்க அவனுக்கு கோபம் அடைந்து, வாசிமா
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லாரும் என்ன பண்ணா? He wanted to completely finish off. நான் சொல்றேன், when the enemy senses that deliverance is coming, he attempts to completely destroy it. பிசாசு என்ன பார்க்கறானா? இங்க ஒரு பெரிய விடுதலை வரப்போகுது, ஒரு பெரிய என்ன வரப்போகுது, ஒரு டெலிவரன்ஸ் வரப்போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அது மாத்திரம் தான் தெரியுது அவனுக்கு. உடனே என்ன பண்றான்? அதை வரவிடாமல் தடுக்கிறான். இன்னைக்கு இந்த சீசன்ல நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால பிசாசு வஞ்சிக்கப்பட்டு போவான். அவன் செய்கிறதை கர்த்தர் வஞ்சனையாய் மாற்றி வஞ்சிக்கப்பட்டு போவான். ஆனால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவதில்லை. அழைப்பு இருக்கிறவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஆண்டவரை இந்த வருஷம்லாம் ஆராதித்த உன்னை கர்த்தர் கைவிடுவாரா? இந்த வருஷம்லாம் ஆண்டவரை தேடின உன்னை கைவிடுவாரா? இந்த வருஷம்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி தேவனுடைய ராஜ்யத்தில் விதைத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சில காரியங்களை செய்த உன்னை நீக்கு நான் சொல்றேன், பிசாசு வஞ்சிக்கப்பட்டு போவான். ஏரோத்துக்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும். இது உன் ஜபமாய் மாறட்டும். ஏரோது என்ன ஆகணும் சொல்லுங்க? ஏரோது சில நேரங்களில் விசுவாசிகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம வாயில வரக்கூடாது. ஐயோ நான் வஞ்சிக்கப்பட்டு போனேன். நீ வஞ்சிக்கப்படுவதில்லை தேவ பிள்ளையே, நீயும் நானும் வஞ்சிக்கப்படுவதில்லை. We will never be deceived. The deceptive plans of the enemy will be foiled in Jesus name. அது எவ்வளவு வருஷமான டிசெப்ஷனா இருக்கட்டும், எவ்வளவு ஹை அத்தாரிட்டில இருந்து அந்த டிசெப்ஷன் வந்திருக்கட்டும், எவ்வளவு let it come from the most powerful place, but yet கர்த்தர் சொல்றாரு, இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற ட்விஸ்ட். சில நேரங்களில் நம்ம அப்படியே நினைப்போம், இப்படி ஆயிடும் போல இருக்குது, அது அப்படியே என்ன இருக்கும் வேற மாதிரி. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற ட்விஸ்ட் அது. ஏன்னா பார்வோனை கர்த்தர் வஞ்சிக்கணும், நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. பார்வோன் தான், ஏரோது தான் வஞ்சிக்கப்பட்டானா இல்லையா? பார்வோன் வஞ்சிக்கப்பட்டானா இல்லையா? அவனுக்கு தெரியாமலே என்ன வளருது? யாரை கொலை செய்ய நினைத்தானோ, யாரை அழிக்க நினைத்தானோ, யாரை முறியடிக்க நினைத்தானோ, யாரை இவங்களை உடைச்சா இவங்க அவ்வளவுதான் நினைச்சானோ, இவங்களை கம்ப்ளீட்டா எடுத்துடணும்னு நினைச்சானோ, அவனை அவன் வீட்டிலேயே வைத்து வளர்ப்பது என்று எவ்வளோ பெரிய வஞ்சனை, எவ்வளோ பெரிய டிசெப்ஷனுங்க அது. யோசிச்சு பாத்தீங்களா? எப்பனா யோசிச்சு பாத்தீங்களா? சில நேரங்கள்ல have you tasted that? Have you tasted that? நம்மளை அப்படியே அழிக்கணும், அப்படியே முடிச்சிடணும்னு பார்க்கறவங்களே கர்த்தர் அப்படியே வெக்கப்பட்டு செய்கிற காலங்கள் இது. இயேசுவின் நாமத்தால பெற்றுக்கோங்க. வெக்கப்பட்டு போக செய்கிற காலங்கள் இது. நீ உடைந்து போக மாட்டே. You will not break. என்னன்னா எனக்கு ஆச்சரியம், அவங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட விழலங்க. கத்தி வைக்கணும்னு பார்த்தான், ஆனா என்ன விழல? மோசே மேலும் இயேசு மேலும் என்ன பண்ண முடியாது? ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் சின்ன. ஐயோ, எனக்கு இந்த ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் சில நேரங்கள் நினைக்கிறது, நமக்கு பிசாசு நம்மளை அப்படியே கழுத்துல கைத்தி வைத்து அப்படியே முடித்து விடலான்னு நினைக்கிற நேரங்களில் கர்த்தர் சின்ன கீறல் கூட இல்லாமல் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! எவ்வளோ இதுதாங்க அழைப்பினால வருகிற விஷயங்கள். திஸ் இஸ் இல்லை என்றால் அந்த வார்த்தைகள், இல்லை என்றால் அந்த காரியங்கள் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே நாமளும் வஞ்சிக்கப்பட பல வாய்ப்புகள் நமக்கும் இருந்தது. But thank God that you are here this morning. Thank God நீ வஞ்சிக்கப்படாமல் இருப்பது கர்த்தர் உன்மேலே அவர் வைத்திருக்கிற பிரியம். மோசேக்கு இருந்த ஒரு அழைப்பின் நிமித்தமாக வந்தது, இயேசுவின் மேலே இருந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக வந்தது. அவர் தெய்வமாக வந்த பொழுதும் அந்த அபிஷேகத்தோடு அவர் பிறந்ததினால என்ன பண்ண முடியல? பிசாசின் அத்தனை ராஜ்யங்களும் அவரை எதிர்க்க முடியல. 2 பேருக்கும் ஒரே விதமான அழைப்பு, ஒரே விதமாய் நடக்கிறது. சின்ன போய் அப்படியே வைப் அவுட். சில நேரங்களில் பிசாசு நினைப்பான், இவங்களை வைப் அவுட் பண்ணி எத்தனையோ முறைங்க. நான் சொல்லுவேன், எத்தனையோ முறை வைப் அவுட் பண்றதுக்கு அவன் செய்த காரியங்கள் பயங்கரம். ಅವನು அப்படியே ಅಳಿತು ಬಿಡ பார்த்தான். He wanted to finish us off. ಹಂಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಇವ್ರನ್ನ ಬೂದಿ ಮಾಡಬೇಕು. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்மளை எழுப்பி இருக்கிறார். ஆமென். எப்படி பாதுகாத்தார்,
நீங்க வாசிச்சு பாருங்களேன் எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார். Just read that. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லாரையும் அழிக்க நினைத்தான். அதே போல இவங்க 2 பேருக்கு இருந்த இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? 2 பேருமே விடுவிக்க டெலிவரர்ஸ் ஆய் பிறந்தவர்கள். பிறக்கும் போதே எப்படி பிறந்தவங்க? விடுதலை கொடுக்கும்படியாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படியாக அவர் நமக்காக வந்தார். 2மே அவசியங்க, 2மே அவசியம். ஆனா இயேசுவானவர் நம்மளுடைய சரீர மீட்பு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் மீட்கிறவர். ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்கன்னா லூக் 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் நான் எதுக்கு சொல்றேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் இந்த சுவிசேஷத்துக்காக. இயேசு என்ன பண்ணாரு? பிறக்கும் போது அந்த அபிஷேகத்தோடு பிறந்தார். இன்னைக்கு நீயும் நானும் சொல்ல போறோம், ஆண்டவரே நான் மறுபடியும் பிறந்த பொழுது, மறுபடியும் நான் எப்பொழுது நான் மறுபடியும் பிறந்தவனோ இப்பொழுது எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறதான அபிஷேகத்தை சுமந்து செல்கிறேன். Don't waste your time, don't waste your calling, don't waste what God has given you. உனக்குள்ள தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வல்லமையை வைத்திருக்கிறார். நேத்து எங்கேயோ போயிருந்தோம், எல்லாம் முடித்து விட்டு வரும்போது I just don't share much, but கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை சொல்றேன், இல்லைன்னா நான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதில்லை. அப்போ போயிட்டு வரும்போது அந்த பிள்ளை இருந்தா, ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்துச்சு. she was about to leave. சரி நீ நான் போட்டுமான்னு கேட்டாங்க, ஏதோ வாங்க போனோம். அப்போ அந்த பிள்ளை அவங்களுக்கு ஆயிடுச்சு டைம். she wanted to go. நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிள்ளைக்காக ஜெபி. யாரும் இல்லை, நம்ம போன டைம் எப்படி யாருமே இல்லை, only she is there. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது சில காரியங்களை வெளிப்படுத்தினாரு. கூட இருந்த சாம் சொல்லி, ஐயோ எனக்கு கூஸ் பம்ஸே வருதுமா, ஆண்டவர் எப்படிமா இப்படியெல்லாம். உண்மைகளே சொல்றேன், அவங்க ஊர்ல அவங்க இருக்கிற இடம் ஆண்டவர் அப்படியே காட்டுறாரு. அவங்க அப்பா சிக்கா இருக்கிறது ஆண்டவர் காட்டுறாரு. நான் அப்படியே அவங்க அப்பாவை இன்னைக்கு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளையோட அப்பாவை I can recognize. அந்த அளவுக்கு ஆவியானவர் அபிஷேகத்தில் நம்மளை உன்னையும் நடத்த முடியுன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ நான் சொன்னேன், you are depressed about your father, he is sick, பட் கர்த்தர் இந்த வருஷத்துல உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். உன் குடும்பத்தை அது கடகடன்னு அது அந்த இடம் கூட அது பார்க்கல. அவங்க ஓனர் இருப்பாங்க, அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது? கேமரா இல்லாம இருக்குமா? கேமரா கூட பார்க்கல. அது பாட்டுக்கு என்ன பண்ணுது? அப்படியே அழுவுது. அப்ப பாருங்க, நான் சொல்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற வல்லமை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இட்ஸ் ஒன்லி ஒன் திங், நீ அவைலபிளா இருக்கணும். உன்னுடைய பாத்திரத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும், உன்னுடைய இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும், உன்னுடைய வாயை சுத்தமா. தட்ஸ் ஆல் த கிரைட்டீரியா. என்ன வைத்துக் கொள்ளணும்? இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும். ஆண்டவருக்காக தவிக்கிற ஒரு இருதயம் வேணும். The heart that beats for God will always be used by him. Amen. My heart beats for God ன்னு சொல்லுங்களேன். The heart that beats for Jesus is a beautiful heart. ஆண்டவர் அழகா அந்த பிள்ளைக்கு எங்கேயும் தான் வந்தாங்க. இவங்க வாங்கின்னு இவங்க பாட்டுக்கு போலாம் இல்ல. இத மாதிரி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. வாங்கிக்குவாங்க, அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, கேர் கூட பண்ண மாட்டாங்க. வருவாங்க, அவங்க பாட்டுக்கு எத்தனையோ பேருக்கு அந்த பிள்ளை அந்த மாதிரி சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த பிள்ளை இந்த ஊர், இந்த நம்ம பெங்களூர் கர்நாடகா இல்லை, ஏதோ நார்த் ஈஸ்ட் நாகாலாண்டு அங்கேருந்து வந்திருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளையோட விஷயத்தை கர்த்தர் அந்த பிள்ளைக்காக ஒருத்தரை கொண்டு போறாருன்னு சொன்னா, அப்போ கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியதுங்க. நான் சொல்றேன், அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு தான் மறுபடியும் நான் சொல்றேன். அதை என்ன பண்ணிடாதீங்க, என்ன பண்ணுங்க? ஷாப்பிங் போனாலும் கூட கர்த்தரை கொண்டு போங்க. கர்த்தர் எங்க போட்டோம், ஷாப்பிங் பண்ணல, அங்க வாங்கினதும் ஒன்றும் அது வந்ததும் ஒன்றும் நல்லா இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த ஆத்மாவுக்காக கர்த்தர் கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும், கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அந்த ஆத்மாவுக்காக கர்த்தர் கொண்டு போனார் பாத்தீங்களா? அதுதாங்க வல்லமையான காரியம்.
It was so beautiful for me. எனக்கு ஒரு திருப்தி. ஆண்டவரே, லாஸ்ட் மொமெண்ட்ல கர்த்தர் என்ன பண்ணீங்க, எப்படியும் இந்த பிள்ளைய, அவளுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன், அப்படிதான் ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்குள்ள பயங்கரமான டிப்ரெஷன் ஸ்பிரிட் இருக்கு, பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, சண்டை முட்டிக்கிச்சு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க. அதனால தான் அவங்க கரெக்டா என் ஸ்டோரி, ஐயோ தேவையில்லை. அவங்களை நேசிக்கிறவர் அவர்களுக்காக பேசும்போது பிசாசு நடுவில் பேசக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட வாய்கள் அடைக்கப்படுவதாக. அவங்களுக்கு தெரியும் யாரை ஆண்டவர் டச் பண்றாரோ, அவங்களுக்கு தெரியுங்க. வேற யார்? அதுதான் அந்த குருடனை ஆண்டவர் சுஸ்தமாக்கினாரு. அவனை போய் கேட்டாங்க பிடிச்சிக்கிட்டு, உன்னை எப்படி இந்த ஓய்வு நாள்ல யார் சுஸ்தமாக்கினது? சுஸ்தமாக்கினவரை போய் கேளுங்க, நான் இன்னைக்கு சுஸ்தமா இருக்கிறேன். அவ்வளவுதாங்க சுவிசேஷம். இன்னைக்கு ஐ எம் லிவிங். அவரை போய் கேளுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அவரை போய் கேளுங்க, உங்களை முடிஞ்ச அவரை போய் தேடுங்க. ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அதுதாங்க சுவிசேஷம். உன் வாயில தேவன் வைத்திருக்கிறதை அசட்டை பண்ணாத. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. அந்த பிள்ளை யாருன்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹர் நேம், எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிள்ளைக்காக ஜெபின். இப்படிதான் கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்கள். பி யூஸ்ட் பை காட். நான் சொல்லுங்க, ஆண்டவரால நான் பயன்படுத்தணும், ஆண்டவரால நான் பயன்படணும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் வாழ்ந்ததெல்லாம் போதும்னு சொல்லி தான் பாருங்களேன், ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எவ்வளோதான் நம்ம வாழுவோம், எவ்வளோதான் ட்ரெஸ் பண்ணுவோம், எவ்வளோதான் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு முடிஞ்சிடும். ஆனா எதுக்கு லிமிட்டே இல்லை தெரியுமா? நீ போகிற இடத்துல எல்லாம் இயேசுவை சுமந்து போகிறதுக்கு லிமிட்டே இல்லை, லிமிட்டே இல்லை. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நான் அந்த சூழ்நிலையே அப்படி ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அப்போ ரெண்டு பேரும் எதற்காக வந்தா? மோசே அண்ட் ஜீசஸ் both were given deliverance. அந்த ரெண்டு அபிஷேகத்தையும் நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை தேவன் இந்த சபைக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நீயும் நானும் இந்த உலகத்தில் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீ பெற்றுக்கோ. நீ இருக்கிற ஸ்தலத்தில், நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீ போகிற வருகிற ஸ்தலத்தில், ஏவன் சும்மா ஷாப்பிங் போனா கூட அந்த இடத்திலும் கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்ய முடியும். அப்போதுதான் பிசாசு வெக்கப்பட்டு போனான் என்று அர்த்தம். அதுதான் ஏரோது டிசீவ் ஆனான் என்று அர்த்தம். ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. Everywhere you go, you don't go as somebody ordinary, you go as an extraordinary person. Extraordinary சொல்லுங்களேன், extraordinary. ஆமென். அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயுமே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அப்போ இன்னொரு காரியம் பாருங்க, ரெண்டு பேருமே அற்புதங்களை செய்தார்கள். மோசேயும் என்ன செய்தான்? மோசேயுடைய கைகள் நீட்டின போது சிவந்த சமுத்திரம் திறந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய கைகள் விரித்த பொழுது சிலுவையில ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When Moses stretched his hand, the Red Sea parted. When Jesus stretched his hand on the cross, we got the salvation. Amen. ரெண்டு பேருமே கைகளை நீட்டினார்கள். மோசே கைகளை நீட்டின பொழுது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கரங்களை அவர் விரித்த பொழுது, தன் கரங்களை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்த பொழுது என்ன நடந்தது? இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, எனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த கரங்களிலே வல்லமையை தேவன் வைத்தது போல ஆண்டவருடைய கரங்களிலே அடிக்கப்பட்ட அந்த கரம் உன்மேலும் என் மேலும் இருக்கிறது. அந்த கரத்தினாலே வந்த ரட்சிப்பு தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பினாலே தான் நீயும் நானும் பலமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு தான் பிசாசுடைய வல்லமைகளை எதிர்க்க நமக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. We have a redeemer, we have a high priest. நமக்கு பெரிய ரிடீமர் இருக்கிறார். எனக்கு இந்த கரங்களை குறித்து யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. மோசே ஆண்டவர் சொன்னார், stretch your hand, உன் ஸ்டாஃபை காட்டு என்று சொன்னார். சிவந்த சமுத்திரம் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரும் பார்க்கல. இது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், கரத்தில் வல்லமையை வைத்திருக்கிறேன். the finger of God will do this. ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் கேட்டாங்க, இது எதனால செய்யப்படுகிறது? இப்படிப்பட்ட அற்புதங்கள் எதனால நடக்கிறது? This is the finger of God. இது ஆண்டவருடைய விரல். இது ஆண்டவருடைய எந்த விரல் தெரியுமா? எந்த விரல் தெரியுமா? எனக்கு ஆச்சரியமாய் நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு எந்த விரல்? 10 கட்டளையை எழுதின விரல்.
இந்த உலகத்தையே படைத்த அந்த கரம் என்னவானது? சிலுவையிலே நமக்காக ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரத்தம் அந்த கரத்தையே பிசாசு அடித்தான். அந்த கரத்தையே என்ன பண்ணா? அடிக்க ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவ்வளோ காரியத்தை செய்தார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்வது எம்மாத்திரம். Can you understand? அந்த கரங்களுக்கு இருக்கிற வல்லமை. அந்த கரம் தான் மனுஷனை என்ன பண்ணுது? மண்ணினால் எடுத்து உருவாக்கின அந்த கரம். பிசாசுக்கு அதனால தான் அவருக்கு என்ன இருக்குது? ஓ, இந்த மனுஷன் நீ கைனால படைச்ச, இந்த மனுஷனை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த கரத்துல நான் என்ன அடி என் பிள்ளைக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஐயோ, நீங்க பாருங்க, அந்த கரத்துக்கு இருக்கிற அந்த ஹேண்ட். when Moses stretched his hand, சிவந்த சமுத்திரம் என்ன ஆயிடுச்சு? ரெண்டாக. அவன் கையை வச்சான், ரெண்டாக பிளந்து போனது. ஆண்டவருடைய கையில ஆணிகள் அடிச்சாங்க, உலகமும் பிசாசும் மிரண்டு போனது. ஹல்லேலூயா. என்ன சிவந்த சமுத்திரம், சிவந்த ரெண்டுமே பாருங்க. அதுக்கும் ரெட் சி, பிளட் இஸ் ஆல்சோ என்ன வந்தது? there is some ஏதோ ரெண்டுக்கும் என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம், சிவந்த ரெண்டுக்கும் எவ்வளோ காரியம் இருக்கிறது. அது வெறும் சரீர பிரகாரமான விடுதலை தான். ஆனால் இது ஆவிக்குரிய விடுதலை, ஆத்மாவில் வந்து விடுகிற விடுதலை. இதை யாரும் திருட முடியாது. இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போங்க இங்கே இருந்து. ஆவியிலே எனக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் கரத்தினால, அவர் கரங்களினால ஆணிகள் அடைக்கப்பட்டதினால, அந்த ரத்தத்தினாலே வருகிற விடுதலை உன்னை விட்டு யாரும் எடுக்க முடியாது. மரணம் அதை நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். சொல்லுங்களேன், நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். எதுவுமே என்ன பண்ண முடியாது? இந்த கரத்திலிருந்து நம்மளை என்ன முடியாது? பிடுங்க முடியாது. அதுக்கு தான் நம்ம இப்படி ஆண்டவரை அப்படியே ருசிக்கிறோம். ஏன் ருசிக்கிறோம்? அந்த சிருஷ்டித்த கரம், அந்த எல்லாவற்றும் செய்த அந்த கரம், அந்த அக்னியா இருந்த அந்த கரம், வல்லமையா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த கரம், என்னை சிருஷ்டித்தவருடைய கரம் எனக்காக ஆணிகளை எடுத்துக்கொண்டது. என்னை சிருஷ்டித்தவருடைய கரம். நிறைய பேருக்கு சுவிசேஷம் புரியல. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இது ருசியா சொல்லுங்க. ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னை உருவாக்கினவர் என்னை அந்த எந்த கையில உருவாக்கினாரோ அந்த கையிலேயே எனக்காக அடி வாங்கினார். அந்த கையிலிருந்தே வருகிற ரத்தத்தினால என்னை உருவாக்க முடிந்தவர் மறுபடியும் உருவாக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி உருவாக்கி விட்டார் மனுஷனை, பிசாசு கெடுத்தான். ஆனா மறுபடியும் உருவாக்கும்படி மறுபடியும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். மறுபடியும் அந்த கரத்தையே கொடுத்தார். மறுபடியும் அதே கரத்துல அடி வாங்கோ, எதை அடி. ஆனா இந்த கரத்தினால வருகிற விடுதலை நீ ஒருபோதும் மாற்ற முடியாது. அடி. இது தகப்பன் தாய் எல்லாருடைய அன்புக்கு மீறின அன்பு. இது this love cannot be compared. this love has no comparison. இந்த அன்புக்கு என்ன இல்லை? இதுக்கு ஈடாகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் அங்கிருந்தே என்ன பண்ணிருக்கலாம், அங்கிருந்தே ரட்சிப்பை அங்கிருந்தே பண்ணிருக்கலாம். இல்லை, நான் உருவாக்குனேன். நான் இந்த பிள்ளையை நான் தெரிந்து கொண்டேன். நான் இந்த பிள்ளையை நான் அழைத்தேன். இது என்னுடைய பிள்ளை. நான் உருவாக்கின என் பிள்ளை, நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளை. அதனால நானே இறங்கி வரேன்னு சொன்னாரு. இன்னைக்கும் கர்த்தர் உனக்காக எனக்காக இறங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். என் ஆண்டவரே, இவ்வளோ நீங்க செய்த பிறகு என் வாழ்க்கை ஏமாத்திரம் ஆண்டவரே. நான் சம் நேரம் நினைப்போம், நான் ஆண்டுக்காக உங்களையும் செய்கிறேன், நான் ஆண்டுக்காக அதை விட்டேன், ஆண்டுக்காக இதை விட்டேன். இன்னும் நான் ஒரு ஃபேமிலி அடிக்கடி நாங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம் ரட்சிக்கப்பட்டிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யாருக்காக? கர்த்தருக்காக. அவர் செய்ததுக்கு நீ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. நான் ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒன்றுமே என்னங்க செஞ்சிட்டோம், என்ன செஞ்சிட்டோம், அப்படி எதை விட்டுட்டோம், அப்படி எதை செய்தாலும் அதுக்கு இணையாகாது. அதனால தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன், என் ஜீவனே உமக்கு சொந்த ஆண்டவரே. ஆண்டவரே, இது எனக்கு சொந்தமே இல்லை ஆண்டவரே. உருவாக்கப்பட்டது உம்முடைய கரம், மறுபடியும் உருவாக்கினதும் அதே கரம். ஆமென். அதே கரம். சொல்லுங்க, அதே கரம். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை உருவாக்கி மறுபடியும் உருவாக்கப்பட்டவங்க நாம. ஒரு வாடி உருவாக்கி அந்த கரத்தினால உருவாக்கின எத்தனையோ பேரை பிசாசு வஞ்சித்து விட்டான். ஆனா நானும் நீயும் சொல்லிட்டோம், ஆண்டவரே என்ன மறுபடியும் உருவாக்குங்கப்பா,
மறுபடியும் உருவாக்குங்க. ஆண்டவர் சொன்னார், என் ஆணிப்பா இந்த கரத்தினால உன்னை தொட்டு இருக்கிறேன், என் ஆணிப்பா இந்த கரத்தினால உன்னை மீட்டு இருக்கிறேன், என் ஆணிப்பா இந்த கரத்தினால உன்னை விடுவித்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் ரட்சிப்பை விட மாட்டேன். எது வேண்டாம்னு விட்டுரு வேண்டவர, இதை என்னால விட முடியாது. எது வேணா விடுவேன், இதை விட முடியாது. The power of his hand. சொல்லுங்க, ஆண்டுடைய கரத்தின், அது சிருஷ்டிக்கிற கரம், ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிற கரம். ரட்சிப்புன்றது ஒன்றுமே இல்லை, இல்லாமல் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு? அதை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற கரம். ஆமென், ஆமென். சொல்லுங்க, இல்லாதவைகளை இல்ல, ஆனால் இருக்க செய்வார். அதை இருக்கிறதே போல இல்லதனோ ಇದ್ದದ್ದಾಗಿ ಕರೆಯುವಾತನು. He brings into existence things that do not exist. இல்லவே இல்ல. ரட்சிப்பு என்றது இல்ல. அதுக்கு தான் சொன்னார், வேற எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை. கேட்பாங்க, என்ன அப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எதுவுமே இல்லையா? வேற வழியே இல்லையா? நான் மோட்சத்துக்கு வேற எதனா காட்டு, யாரனா காட்டு, அந்த கரத்துல ஏற்றுக்கொண்ட அந்த வழியை காட்டு, அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை காட்டு, அந்த பரிசுத்த வாழ்க்கையை காட்டு. காட்டு காட்ட முடியாது யாராலும். இதுதான் சுவிசேஷம். யாராலும் அவரை மேட்ச் பண்ண முடியாது. பரிசுத்தத்துல அவரை மேட்ச் பண்ண முடியாது. ஆமென். பலத்துல அவரை மேட்ச் பண்ண முடியாது. வல்லமையில அவரை மேட்ச் பண்ண முடியாது. சிருஷ்டிப்பை அவரில் யாராலும் மேட்ச் பண்ண முடியாது. ஆகையாலதான் we serve a matchless God. சொல்லுங்களேன், we serve a matchless God. We serve a matchless God. அந்த தைரியம் உங்களுக்கு இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, I serve a matchless God. ஈடு இணை இல்லாதவரை நான் ஆராதிக்கிறேன், நிகரற்றவரை ஒப்பற்றவரை நான் ஆராதிக்கிறேன். சொல்லுங்களேன், ನಿಮಗೆ ಸರಿಸಾಟಿ ಯಾರು ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ಸರಿಸಾಟಿ ನಿಮಗೆ ಸರಿಸಾಟಿ ಯಾರು ಇಲ್ಲ. ಆ ರಕ್ತದಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಅದಕ್ಕಾக தான் ஆண்டவர் பிறந்தார். ஆமென், 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 ஆமென். அப்போ ரெண்டு பேருமே டெலிவரி. இன்னொரு வார்த்தை பாருங்க, எக்ஸோடஸ் 24:8 படிங்க. மோசஸ் பாருங்க, மறுபடியும் பிளட் வருது. மோசஸ் என்ன பண்ணா? took the blood, this is the blood of the covenant. ரெண்டு பேருமே உடன்படிக்கை. நீங்க கீழே வாசிங்க, லூக் சாப்டர் 22:20 வாசிங்க. லூக்கா 22:20 ரெண்டும். ரெண்டு பேருமே அவன் ஒரு ஆடுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு கவனன்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணா. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே ஒரு கவனன்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஆகையினால தான் மோசேயுடைய காலங்களை விட நாம் இருக்கிற இயேசுவின் காலங்கள் உன்னதமானது. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் மோசேயை பின்பற்றினவர்களுக்கே அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொன்னால், எகிப்தினுடைய கரம் முறிக்கப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த கவனன்ட்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? அதிக வல்லமை இருக்கிறது. போத் மேட் எ கவனன்ட். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பிளட்ல தான் கவனன்ட் பண்ண முடியும். இது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் என் ரத்தத்தோடு உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம் வல்லமை உள்ளது. ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம் அன்பினால ஒருவர் நேசிக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ப்ளீஸ், நான் சொல்றேன், இன்னைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. தயவாய் சொல்கிறேன், என்ன பண்ணக்கூடாது? நான் பிளட் லைனை பத்தி ரொம்ப நாள் ஆண்டவர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார், இதை குறித்து சொல்லி கொடுக்கணும்னு. ஒன் சண்டே we will hear. ஒன் சண்டே என்ன பண்ணலாம்? அதை நம்ம கேட்கலாம். ஆனா நேச்சுரலா வருகிற பிளட் லைனை பார்க்கலாம் கர்த்தரால வருகிற இந்த பிளட் லைன் மிகவும் 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 உன்னதமானது. இது கர்த்தரால உடன்படிக்கையின் ரத்தத்தினால நாம் என்ன பண்ணிப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவ சபை. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை. உடன் பிறந்தவர்கள், உடன் இருக்கிற பிளட் எவ்வளோ விஷயத்துல நமக்கு துணையா நிற்பார்கள் அல்லவா? நான் சொல்லுவேன், அதை விட ஒரு படி மேலே போய் தேவனுடைய ரத்தத்தினாலே அழைக்கப்பட்டவங்க, ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க. நாம் வேற வேற குடும்பங்கள் இல்லை, வேற வேற ஆட்கள் இல்லை, நாம் எல்லாமே ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரே மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம்.
ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே இந்த ரத்தத்துக்கு, இந்த உடன்படிக்கை உண்மையா இருக்கணும். I should always be faithful to this covenant, Lord. நான் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அவ்வளவுதான். நீ சிம்பிளா சொல்லிடு, அவர் மற்றதெல்லாம் முடிச்சிடுவார், மற்றது அவர் முடிப்பார். அதனால தான் சில பேர் எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம நிற்கிறோன்றதுனால இல்லை, அவர் நிற்க வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நம்மளை நிற்க வைத்திருக்கிறது. இந்த உடன்படிக்கை நம்மளை ஜெயிக்க வைத்திருக்கிறது. இந்த உடன்படிக்கை நம்மளை பலவான்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உடன்படிக்கையில நான் இருப்பேன் ஆண்டவரே. I will be under this covenant, Lord. Lord, hold me, Lord. இன்னைக்கு யாரன்னா கொஞ்சம் அந்த கவனத்தை விட்டு தூரம் போயிருந்தா மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம், ஆண்டவரே என்னை இழுத்துக்கோங்கப்பா, இந்த கவனத்துக்குள்ள என்னை இழுத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே, மனுஷர்கள் என்னை தள்ளினாலும் நீர் என்ன தள்ள மாட்டீர் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. மனுஷர்கள் தள்ளினார்கள் தானே, ஆனா ஆண்டவர் இழுத்துக்கிறார். ஏன் தெரியுமா? உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தர் சில பேர் எங்க வைக்கணும்னா இழுத்துருவார். என்ன யார் என்ன பண்ணாலும் மறுபடியும் என்ன பண்ணிடுவாரு? ஏன்னா இது உடன்படிக்கையின் இடம், உடன்படிக்கையின் சபை. சபைக்கு என்ன பேரு? உடன்படிக்கை. கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு உடன்படிக்கை இருக்குது. ஆமென். படிங்க. ஆமென். அது போதும். இப்போ நம்ம கன்க்ளூஷனா ஒரு காரியத்தை பார்க்கலாமா? ஆண்டவர் செய்த அதிசயங்களை நம்ம இன்னைக்கு நினைச்சு ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார், ஆனா இயேசு நம்மளுடைய ஆத்மாவை விடுவித்தார். ஆண்டவரே, நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். மோசே வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்தான், ஆண்டவர் சிலுவையிலேயே சம்மையே உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் என்ன ஆனாங்க? யூ நோ அபௌட் தி பிரான்ஸ் சர்பென்ட். அதை பார்த்தவங்க என்ன ஆனாங்களா? பிழைத்து கொண்டார்கள். அதை பார்த்தவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த விஷக்கடி அவர்களை விட்டு போயிற்று. ஆனா இன்னைக்கு சிலுவையை அதுக்கு அடையாளமாய் ஆண்டவர் சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தார். வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம சில பழைய காரியங்களில் அல்ல, கொஞ்சம் வித்தியாசமாய் பார்க்க போகிறோம். இன்னிலிருந்து சொல்ல போறோம், ஆண்டவரே எங்களை ரட்சித்தவரே, இன்னைக்கு உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. இந்த 2026 நான் ஸ்டெப் பண்ணும் பொழுது என்னுடைய அடையாளத்தை மறக்க மாட்டேன். நீர் செய்த உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன். நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஒரு வாட்டி மறுபடியும் சொல்லாமா? பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன் இந்த அறிக்கை. This will bring a change in your life. This will make you what God has called you for. நான் உமக்காக வாழ்வேன். அன்னைக்கு நான் தண்ணியில் இறங்கும் போது சொன்னேன் ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஆண்டவரே நான் உம்மை நேசித்த போது சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. யார் என்னை விட்டாலும் நான் உமக்காக வாழ்வேன். யார் என்னை ஆண்டவரே என்னை தள்ளி போட்டாலும் நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. நாம சொல்லலாம், நான் உமக்காக ஆண்டவரே. நல்ல மனசார சொல்லுங்களேன், நான் உமக்காக, நான் உமக்காக ஆண்டவரே, நான் உமக்காக ஆண்டவரே. சொல்லுங்களேன் இன்னைக்கு, சொல்லுங்க, ஐ எம் ஃபார் யூ. என்ன வேண்டாம் நான் செய்வேன் ஆண்டவரே. சில காரியங்களை மாற்ற சொல்லுங்களா மாற்றுவேன், சில காரியங்களை வேண்டாம் சொல்லுங்களா செய்வேன். ஆனா உமக்காக ஆண்டவரே, நான் உமக்காக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.